வெல்கம் பேக் டு ஜெகாவைசு சேனல். இன்றைக்கி ஜெகாவைசு சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு vlog தான். எதுக்கு வந்து லைவ் வீடியோ கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுண்டு. இப்போ எங்கே வந்திருக்கேன்னா நம்ம கவி சிஸ்டர் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இவங்களை தெரியாதவங்களே கிடையாது. எனக்கு இவங்களுடைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், பட் அவங்க கூட நான் பேசுனதெல்லாம் கிடையாது. அப்புறம் எப்படி நீங்கள் க்ளோஸ் ஆனீங்க, இவங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. நம்மளுடைய சுஜன் தம்பியாக இருக்கட்டும், லக்ஷு பாப்பாவாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், இன்றைக்கி அவங்க வீட்டில் தான் நான் இருக்கேன். எதுக்காக அப்படின்றத நான் கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது நீங்களே பார்த்துப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்கள் சொந்த ஊர் நாங்கள் தேனி. திருவிழானாலே பார்த்தீங்கன்னா தேனியாக இருக்கட்டும் இல்லை மதுரையாக இருக்கட்டும், அதை அடிச்சுக்கிறதுக்கு எந்த ஊர் இல்லைன்னு தான் நான் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதையும் விட வந்து ஒரு கோலாகலமாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கே தாங்க பார்த்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம கவி சிஸ்டரை பற்றி பேசலாமா? கவி சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு 1 வீக்காக தான் தெரியும். இவங்க வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் திருநீன்ற ஊரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நானும் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஆரம்பிச்சது தான். அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், இந்த மாதிரி கேஸ் வேறு தீர்ந்துட்டு சிஸ்டர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு இங்கே வந்து நான் இன்னும் அப்ளை பண்ணலைன்னு சொன்னேன். இவ்வளோதானா, வாங்க கிளம்பி வச்சுட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி நேராக என்னை அவங்க வீட்டுக்காராக இருக்கட்டும், தம்பி, அவர் வந்து என்னோட சின்ன பையன்தான், தம்பி சிஸ்டர் பார்த்திங்கன்னா 2 பேர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு சிலிண்டர் ஒன்று அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அது காசு கூட வாங்கலை. அவங்க நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் சடனாக வந்து எப்படி இவ்வளோ தூரம் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் மிங்கிள் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அவங்க ஃபேமிலியே ஒரு நல்ல ஒரு செம்ம ஒரு ஜாலியான ஒரு பர்சன். அவங்க ஒரு ஹெல்பிங் மைண்டு. அது போக இந்த குட்டீஸுங்களாம் இருக்காங்க பார்த்திங்களா, வேறு லெவல் ஸ்பீச்சு. எனக்கு சுஜன் குட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லச்சு பாப்பாவாக இருக்கட்டும், ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சு, ஒரு தெளிவான பேச்சு. ஃபேமிலி ரொம்பவும் ஒரு அருமையான ஒரு ஃபேமிலின்னே சொல்லலாம். அவங்கள பற்றின ஒரு வீடியோ தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிஸ்டர் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் சாமி கும்பிட்றாங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் பாப்பாவும் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் சரி வரேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சண்டே அன்னைக்கு நாங்கள் ஈவினிங் தான் போனோம். ஆனால் அவங்க வந்து என்னை சனிக்கிழமை நைட்டே வந்துடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போக முடியல. அடுத்த நாள் காலையில் கூட கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் அப்போது ஈவினிங் வரட்டுமா சிஸ்டர் நான் கேட்டுட்டு அப்புறம் நான் ஈவினிங் தான் போயிருந்தேன். இவங்க ஊரில் வந்து வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளோட உடம்பை வருத்தி சில நேர்த்தி கடன்லாம் பண்ணுவாங்களாம். அதுக்கான வீடியோலாம் காலையிலேருந்து போயிட்டு இருந்திருக்கு. சரி, அதுக்கான லைவ் வீடியோ பார்த்திங்கன்னா காலையிலேருந்து போயிட்டு இருந்திருக்கு. அவங்க நீங்கள் காலையிலே வந்திருந்தீங்கன்னா சிஸ்டர் நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்து காட்டியிருக்கலாம். உங்களுடைய ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷன் வருஷம் வருஷம் அவ்வளோ விசேஷமாக கொண்டாடுவாங்களாம். அதுபோக இங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 1000 ஸ்பீக்கர், இந்த பக்கம் ஒரு 1000 ஸ்பீக்கர், தெருவுக்கு தெரு லைட்டு ஸ்பீக்கர்னு பாட்டு, என்ன பாட்டு காதில் விழுகுதுன்னே தெரியாத அளவுக்கு பாட்டு, அந்த அளவுக்கு வீடே அதிர்ற அளவுக்கு இந்த ஊரில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனே சொல்லலாம். அதுபோக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த உடனே குழந்தைங்களுக்கான ஒரு ராட்டினம்லாம் சுற்றலான்னு சொல்லிட்டு நான் சுஜன் குட்டி கூடயும் லக்ஷ்மி பாப்பாவோட தனியாக உட்காந்துட்டேன். பைஷு மட்டும் தனியாக உட்காந்துருக்கா பார்த்திங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஆனால் என்னென்னா இறங்குனதுக்கப்புறம் பாருங்களேன்,
ஏங்க இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் தான் பேய் உட்காந்துட்டேங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் தலை சுத்தல், வாமிட் அனைத்தும் வந்து விட்டது. அப்படிதான் இருந்தது. ஐயய்யோ! நிக்கவே முடியல. தர வந்து அந்த கால் வந்து நிக்கவே இல்ல. ஆனா இது என்னமோ பெரிய ஜாலியா வந்து நிக்குது. கத்துன்னு கத்திட்டு வந்தா, சத்தியமா அந்த குழந்தைங்க எப்படிதான் உட்காந்துருந்ததுன்னே தெரியல. எங்க அதுங்கள காணோம் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆனா அதுங்க நல்லா ஜாலியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ஆனா அதுக்கடுத்து வந்து அங்கங்க எல்லாம் இருக்கு. நம்மள பெரியவங்கள யாரையும் உள்ள அலோவ் பண்ணல. ஏன்னா வைஷுவே ஃபர்ஸ்ட்டு விடல. அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களும் நல்லா நல்லா ஜாலியா இருந்தாங்க. சொல்லப்போனா எல்லாரும் வந்து கவி சிஸ்டரா இருக்கட்டும், என்னையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. நல்லா நல்லா பேசுனாங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. நல்லா அங்க இங்க போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு நல்லா ஃப்ரீயா இருந்துச்சு. எங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, திருவிழான்னு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா, கையில வந்து மருதாணிலாம் போடுறதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? ஆனா வந்து வயசுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அச்சுல போடணும்னு ஆசைப்பட்டுச்சு. சரி ஓகே அவளோட விருப்பப்படி பார்த்தீங்கன்னா, கையில அச்செல்லாம் போட்டு, ஒரு விசேஷ நாளே பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா, அந்த கடையில வந்து கடத்தெருவுல அதாவது ரோட்லலாம் வந்து நெறைய விதங்கள் எப்படி சொல்றது? ஒவ்வொரு கடைகள்லாம் போடும்போது, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நம்ம வந்து வாங்கும்போது, அவங்க இதனால வந்து அவங்க பயனடைறாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா வந்து அவங்க கிட்டலாம் பேரம் பேசாம, கண்டிப்பா அவங்க என்னவோ அது பண்ணுங்க. செலவு பண்ணுங்க. அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. குழந்தைங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. நம்மனால வந்து அவங்களும் நல்லா இருப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் ஜாலியா இருப்போம். அந்த மாரி தான். இந்த மாரி திருவிழாக்கெல்லாம் போம்போதுதாங்க இந்த மாரி கன் ஷாட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ரூ. 50 வாங்குறாங்க. ஒரு 10 டைம் சுடலாம். அது வெடிக்குதோ வெடிக்கலையோ, அது 10 டைம் சுடலாம். அப்புறம் வயசுட்டு நானும் கெஞ்சி கூத்தாடி, எனக்கு ஒரு டைம் குடுன்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் குடுத்தா. நானும் ஒண்ணே ஒண்ணு தான் வெடிச்சேன். வயசு பாப்பா வந்து ஒரு 3 வெடி வெடிச்சது. 3 டைம் சுட்டா. ஓகே. அதுக்கப்புறம் அவங்களும் ஹேப்பி, நானும் ஹேப்பி. அப்புறம் அங்கேருந்து நாங்க கெளம்பிட்டோம். இதுக்கடுத்து இருக்க போற கூத்த பார்க்கணுமே நீங்க. வெயிட் பண்ணுங்க. எங்க பாப்பா எவ்வளோ பெருசா வளர்ந்தாலும், என் கண்ணுக்கு இன்னும் அவ குழந்தையா தாங்க தெரியிறா. அது இன்னும் குழந்தைத்தனமா தான் இருக்கு. இருந்தாலும் அவள வந்து சந்தோஷப்படுத்தி பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைங்களோட குழந்தையா அவளும் வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்தா. ஆ வந்துட்டு அவங்கலாம் வந்து ஹேப்பியா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஓகே. அப்புறங்க நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த சேலை பார்த்தீங்கன்னா, நம்ம ஜகாவைஷு புட்டிக்கோட என்னுடைய சாரீ தான் இது. இப்ப இந்த சாரீ வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இதில வந்து கலர்ஸ் கூட உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா வேணுங்கிறவங்க இந்த சாரியோட கலர வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஜகாவிஷு புட்டிக் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, நம்ம Instagram அண்ட் YouTubeல எல்லாத்துலயுமே குடுத்துருப்பேன். இது வந்து நான் ப்ரமோஷனுக்காக சொல்ல வரல. ஏன்னா சாரீ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ஒரு ஃபங்ஷன் சொன்னேன் இல்லையா? அங்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாவே ஸ்பீக்கர் தான். இந்த பக்கம் ஸ்பீக்கர்னா, அந்த பக்கமும் ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. தெருவுக்கு தெரு
தெரு ஸ்பீக்கர் இருக்குது. எந்த ஊர்லேயுமே நான் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இவங்க சொன்னாங்க, சிஸ்டர் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் சிஸ்டர், இந்த ஒரு கோயில் ஃபங்க்ஷனாலே வருஷம் வருஷம் இது வந்து ஒரு சென்னை மாதிரியே இல்லைங்க. சொல்லப்போனால் சென்னையே கிடையாது தான், ஏன்னா இது வந்து திருவள்ளூர் இதில் வந்து மாவட்டத்தோடு சேர்ந்துடும். ஆனால் வந்து சென்னை தான் நாங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் சென்னைக்குள்ளேயும் இது ஒரு கிராமத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல. நான் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே போய் நின்று முடியும் நெஞ்செல்லாம் டப்புன்னு அடிக்கும், அதிருது. சொல்லப்போனால் இதோட மியூசிக் அங்கே போட முடியலன்னா ஃபுல்லாகவே காப்பிரைட்ஸ் ஆகிடுனால நாங்கள் அதெல்லாமே கட் பண்ணிட்டோம். அதனால் வந்து நீங்கள் என்னோடய ரியாக்ஷன் மட்டும் நீங்கள் பாருங்களேன். இங்கே தேனி வீரபாண்டி கோயில் தான் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினச்சா, அதுக்கு ஈக்குவலாக இந்த ஊரில் இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு தெருவில் வந்து இப்படிலாமா ஒரு எப்படி சொல்ல, அவ்வளோ கூட்டங்க, சரியான கூட்டம். பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் எங்கள் வயசு வேறு காணும், அதான் தேடிட்டு கிடக்குறேன். ஆனால் குழந்தைங்களாம் சேஃபாக தான் இருக்கும், நம்ம தான் ஏதோ காணா போன மாதிரி அந்த குழந்தைங்கள எங்கே நம்ம தேடிட்டுருப்போம். அப்படி தான் இருந்துச்சு. இங்கே மேலே பார்த்தீங்களா, அங்கே தான் வந்துட்டு ஒவ்வொரு மனுஷனும் தொங்கிட்டு இருப்பாங்களாமா. அந்த பின்னாடி முதுகில் குத்தி அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. கரெக்டாக வந்து 11 மணிக்கு இங்கே இப்போ நைட் நடக்கும் சிஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து நாங்கள் ஒரு 10 மணிக்கு நாங்கள் கிளம்பிடணும்னு நாங்கள் சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் வந்து இது நைட்டு ஃபுல்லாக அந்த விசேஷம் நடந்துகிட்டே இருந்துச்சு, செவ்வாய்க்கிழமை வரைக்கும். அதாவது இன்றைக்கி வந்து புதன்கிழமை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே அந்த விசேஷம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு நாள் தான் போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் வந்து ஹாப்பியாக நல்லா ஃப்ரீயாக இருந்ததுங்க, மைண்டு வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. ஒரு கோயிலுக்குள்ளே போனோம், பார்த்திங்கன்னா இதுதான் அம்மன் கோவில். ஆனால் நாங்கள் போனோம், ஆனால் நாங்கள் போய் சாமியை பார்க்க முடியல. ஆனால் சாமி வந்து எங்களை பார்த்துச்சு, அது வந்து வேறு விஷயம். எப்படி எனக்கு கடவுளுக்கு தெரியும் இல்லையா யாரெல்லாம் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எல்லையம்மன் கோவில். பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாமியை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட க்யூ பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப தூரமாக நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம போயிட்டு வரணும்னா நமக்கு வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அதனால் வந்துட்டு அண்ணா வந்துட்டு இல்லை வேண்டாம் சிஸ்டர், நம்ம வெளியே சாமி கும்பிட்டு நீங்கள் இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவி சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஏதோ வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆனவங்க ஃபேஸ் காட்டுறதுக்கு அவ்வளோ தயங்குறாங்க, அவ்வளோ வெக்கப்படுறாங்க, எதனாலன்னு தெரியல. வயசு பாருங்களேன், என் தலையில் எப்படி ஒரு கொம்பு மாட்டி விட்றா பார்த்தீங்களா. அப்போ வந்து சொல்கிறா என்கிட்ட, அம்மா நீ ஒரிஜினலாகவே இப்படி தான்மா இருக்க, உன்னுடைய கேரக்டரே வெளியே வருதுமா அப்படின்ட்டா. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம குழந்தைங்கள வந்து அவங்களுக்கு நம்ம வந்து நல்லதுக்கு தான் நம்ம திட்டுவோம், அடிக்கிறதா இருக்கட்டும். ஆனால் அவங்களோட மனசுக்குள்ளே நான் இப்போ வில்லி மாதிரி அவளுக்கு நான் தெரிஞ்சிருக்கேன். அவளுக்கு அப்படியே சொல்கிறாம்மா, நீ எப்படியோ அப்படியே இதில் தெரிகிறம்மான்னு சொல்கிறா. குழந்தைங்களுக்கு நல்ல புத்தி சொன்னால் நான் அதுங்களை கேட்க மாட்டேங்குது. கடவுளே எங்கள் அம்மாவுக்கு நீ நல்ல புத்தி கொடுன்ட்டு அவள் போய் என்னை சாமி போய் கும்பிட்டு வருவா. ஒரு வழியாக நாங்கள் சாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான். இப்போ நான் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாமி வந்து எங்களை பார்த்துருச்சு. பட் நாங்கள் சாமி உள்ளே போய் பார்க்க முடியல. ஏன்னா இப்போவே மணி 9 மணி ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் வெளியே நின்று சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக வந்து 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. சரி வேண்டாம், இன்னொரு நாள் வரலான்னு சொல்லிட்டு
பாதி தூரம் போயிட்டு சாமியை பார்க்கல, ஆனால் வெளியே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே தெரு லைட்டுன்னு சொன்னாங்க இல்லையா, ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கால் சரியான வலி. இங்கே ஒரு அம்மன் வந்து வெளியே வச்சுருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட போயிட்டு நாங்கள் போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், சாமி வந்து உள்ளே வந்து கும்பிட முடியாதவங்க இங்கே வந்து சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் போயிட்டு நின்று நாங்கள் ஒரு ஃபேமிலியாக நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிங்க. எனக்கு வந்து இவங்களை வந்து கிடச்சிது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பக்கத்தில் தான் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். கண்டிப்பாக அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எங்கடா வயசு காணோன்னு பார்த்தா, பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோல ஏறி உட்காந்துருக்கு. என்ன பாப்பான்னு சொல்லி கேட்குறேன். கால் வலிக்குதான். கால் வலிக்குதான். சரி அப்படியே அந்த ஐயாவோட போயிட்டு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே தான் இருந்தோம். அப்புறம் அவளும் வந்துட்டா. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதோ என்னடா இது கண்டென்ட் கிடைக்காம ஏதோ உளறிட்டு இருக்கு நீங்கள் நினைக்கலாம். அப்படி தான் என்ன பேசுகிறதுனே ஃபஸ்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஜே போட்டு நாங்கள் எங்களுக்கான ரீல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன பாட்டெலாம் பிடிக்குமோ அந்த தம்பிகிட்ட சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரீல்ஸ் எடுத்திருப்பேன். இன்ஸ்டாலையும் போட்டிருப்பேன், யூடியூப்லேயும் போட்டிருப்பேன். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. இங்கேயும் கூட பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வச்சு ஃபுல்லாக லைட்டுங்க. இது எல்லாமே தெரு தான். கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ தெரு இருக்குது. இது ஃபுல்லாகவே லைட் போட்டிருக்காங்க. இது ஒரு ஊர் தாங்க. அங்கங்கே வீடு தான் இருக்குது. அந்த வீட்டுக்கு இடையில வந்து அந்தந்த ஊரில் வந்து அந்தந்த தெருக்காரங்களே வந்து பார்த்தா நீயா நானான்னு போட்டி போகிற அளவுக்கு வந்து இங்கே வந்து சாங்ஸ் போடுவாங்களாம். இங்கே பாரு லட்சுவா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கு. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைட் போடுறாங்க வந்துட்டு யாரோடைய ஸ்பீக்கரில் வந்து பாட்டு அதிகமாக யார் போடுறாங்க இதெல்லாம் வந்து கணக்கு வச்சு அவங்களே பார்த்தீங்கன்னா பரிசு கொடுத்துப்பாங்களாம். இதெல்லாம் கேட்கும் போது வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா? செம்மையாக பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் என்னோடய லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இதுக்கு மேலே இருக்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்ததில் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இந்த ஊரில் வந்து திருவிழா வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எந்தவித ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை. நீட்டாக நடந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு தனியாக டான்ஸ் பண்ணுறாங்க, பொண்ணுங்களுக்கு தனியாக டான்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் அங்கங்கே இடம்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஜாலியாக கொண்டாடினாங்க. உண்மையிலே வந்து கவி சிஸ்டர் வந்து கூப்பிட்டதில் வந்து தப்பே இல்லை. சிஸ்டர் வாங்க சிஸ்டர், இங்கே நிறைய விஷயங்கள் நடக்கும், நீங்கள் காலையிலே வந்துருங்கன்னு சொன்னாங்க. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு வழியாக நாங்கள் எல்லா பக்கமும் போய் ஆனால் நாங்கள் சொல்லப்போனால் பாதி தெரு தான் போயிருப்போம். எங்களால் முடியல. அப்போ ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு நேராக இங்கே சிஸ்டர் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. சிஸ்டர் நான் எப்போயுமே நான் தான் செய்வேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லாதனால இன்றைக்கி நம்ம கடையில் வாங்கிட்டோம், நம்ம வந்து சாப்பிடலான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பிரியாணிலாம் வந்து செஞ்சு கொடுக்கல, வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணா தம்பி எல்லாருமே வந்திருந்தோம். நான் சொல்ல மறந்துட்டேன், இது நான் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்கே வந்து எங்கள் கூட வந்து இருந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது போக வந்து அண்ணா வந்திருந்தார், பின்னாடி பார்த்தீங்களா சக்தி அண்ணா வந்திருந்தார். அப்புறம் வந்து பாப்பா, நான், எல்கே, அண்ணா, நாங்கள் 4 பேர் இங்கே தான் இருந்தோம். ஒரு ஃபேமிலியாக வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உண்மையில் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு ஊரை வந்து காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் நல்ல முறையில் கொண்டு போகணும். அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்றதுல எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு ஃபேமிலியை காட்டின இந்த கடவுளுக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கவங்களுக்காக இருக்கட்டும், இவ்வளோ தூரம் எனக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்க. அதுக்கு கண்டிப்பாக மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். வேறு எதாவது கண்டென்ட் எதாவது போகணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு எதாவது நீங்கள் சொல்லணுன்னாலும் சரி, எதுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணியில் வந்து பீஸ் 2 தான் வைஷ்ணவி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்கா. சிஸ்டரும் தேடி எப்படியோ ஒரு பீஸ் எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. அதையும் சாப்பிட்டோம். ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, வேறு என்ன பேசணும்னு தெரியல. நாங்களும் சாப்பிட்டோம், நீங்களும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் சண்டே எடுத்தாச்சு, ஆனால் எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு லேட்டாகி போச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச்.